சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் எப்பயும் போலவே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்டாக் எப்படி பார்க்க போகிறாங்க, எந்த அளவுக்கு வந்திருக்கு? ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லேட்டஸ்ட் வெஹிக்கிள் வந்திருக்கு. ஓகே, நல்ல வெஹிக்கிள்ஸ் வந்திருக்கு. எகெயின் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள்ஸ், சிங்கிள் ஓனர் கார்ஸ் நிறையா வந்திருக்கு. நம்மகிட்ட இருக்கிற கார்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுற கார் தான். எவ்ரி வீடியோ எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் தான். நிறைய அப்டேட்டட் ஸ்டாக்ஸ் வந்திருக்கு, லேட்டஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கன்னா அவினாஷி ரோட்டில் கொடிஷா தாண்டினோடனே ஒரு ஜிஆர்டி காலேஜ் இருக்கும். ஜிஆர்டி காலேஜ் தொட்ட மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு ரோடு ஒன்று வரும். அங்கே வந்து குன்டாட்டா சர்வீஸ் இருக்கும். குன்டாட்டா சர்வீஸ்க்குள்ளே தான் நம்ம ஸ்டியராட்டா குன்னுடைய சர்டிஃபைட் ப்ரீ ஓன்ட் கார்ஸோடைய யார்டு வந்து இருக்குது. டோட்டல் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 45 to 50 வெஹிக்கிள்ஸ் வந்துருக்கு. இதில் என்ன அப்படின்னா எல்லாமே வந்துட்டு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள்ஸ், நியூலி அப்டேட்டட் வெஹிக்கிள்ஸ், லேட்டஸ்ட் வெஹிக்கிள்ஸ். ஸ்டார்டிங் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்படி ஒரு வண்டியை பார்க்க ஆரம்பிச்சிடலாங்களா? ஒரு வண்டியை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆல்டோ K10 பார்க்கலாம். 2018 மாடல், ஒரே ஓனர் வண்டிங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 52,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி. இன்சூரன்ஸுமே வந்து கரண்ட்டில் தான் இருக்குது. ஆல்டோ K10ல் இது VXI, அதுலேயும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டு. வெறும் 52,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. இதுக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 3,75,000 கோட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்துட்டு கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். இது TN78, எனக்கு தெரிஞ்சு தாராபுரம் அப்படின்னா உடுமல்பேட் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்டோ K10ல் 2018 மாடல் ஆட்டோமேட்டிக் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக போகலாம். சிங்கிள் ஓனருங்க. கிலோமீட்டரும் ஆவரேஜாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 52,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி. அடுத்தது பார்க்குறது ஆல்டோ 800. இதில் வந்துட்டு LXI வேரியண்ட்டு, பேஸ் வேரியண்ட்டு தான். அண்ட் 2018, இதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 88,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 88,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஆல்டோ 800ல் LXI கிரே கலர், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், TN37 தான். உங்களுக்கு இதுக்கு கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,20,000 கோட் பண்ணியிருக்காங்க. அகைன் இதுக்கு வந்து ப்ரைஸ் வந்துட்டு நெகோஷியபிள் தான். உங்களுக்கு ரீசன்ட் மாடலாகவும் இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்துட்டு பட்ஜெட்டில் உங்களுக்கு முக்கியமாக இஎம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அஃபோர்டபுளான இஎம்ஐயில் இருக்கும். ஸோ ஐடியா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்க்குறது நம்ம எஸ்ப்ரெஸோ பார்க்குறோம். மிட் வேரியண்ட்டு, அதாவது VXI வேரியண்ட்டுங்க. 2022 2022 சிங்கிள் ஓனர் வண்டி. 50,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடி இருக்க வண்டி. எஸ்ப்ரெஸோவில் VXI, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் TN37. ஆல்டோ K10 காட்டிலும் இந்த வண்டி கொஞ்சம் ஹைட் வந்துட்டு நல்லாவே இருக்கும். பிகினருக்கு, லோக்கல் யூசேஜுக்கு எல்லாத்துக்குமே இந்த வண்டி தாராளமாக செட் ஆகும். ஸோ 2022க்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 4,55,000, 4,55,000 கோட் பண்ணியிருக்காங்க. ஐடியா இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தது அதுலேயே செலிரியோ பார்க்குறோங்க. செலிரியோவில் பார்த்தீங்கன்னா இது டாப் எண்டு, அதாவது ZXIயில் AMT வேரியண்ட், ஆட்டோமேட்டிக் வெர்ஷன். 2016 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி. கிலோமீட்டரும் வந்துட்டு உங்களுக்கு 71,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 76,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN59 மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன். செலிரியோவில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்கும். கம்பெனியில் கிளைம் பண்ணுற மைலேஜை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 24 நினைக்கிறேன், 24.5 அரௌண்ட் 25 கிட்ட கொடுக்குறாங்க. ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப 20+ தாராளமாக கிடைக்கும். ஒரு ஹேஷ்பேக்கில் ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் வித் பெட்டர் மைலேஜோட வேணும் அப்படின்னா 100% நீங்கள் செலிரியோ எடுக்கலாம். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிலோமீட்டர் 71,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ப்ரைஸ் வந்துட்டு 3,90,000, 3,90,000 கோட் பண்ணியிருக்காங்க. தாராளமாக நீங்கள் வந்துட்டு ப்ரைஸை வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் செலிரியோ தான், VXI வேரியண்ட்டுங்க. 2015 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். அண்ட் கிலோமீட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆவரேஜாக யூஸ் பண்ணியிருக்காங்க. 86,000 கிலோமீட்டர், 86,000 கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டி. முக்கியமாக இது பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 2,80,000 தான் போட்டிருக்காங்க. செலிரியோ சிங்கிள் ஓனர் வண்டி 2015 VXI வேரியண்ட்டுங்க, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். உங்களுக்கு கிலோமீட்டரும் வந்துட்டு 86,000 தான் ஓடி இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,80,000 கோட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு செம்ம ப்ரைஸிங்காக இருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 2015 சிங்கிள் ஓனர் வண்டி, இது கோட் பண்ணியிருக்கிறதே வந்துட்டு 2,80,000 தான், 2,80,000 தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஐடியா இருக்குங்க, வந்துருங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு புக்கிங் இந்த வண்டி. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வேகனாரில் 2 வண்டி இருக்குங்க. ஒன்று வந்துட்டு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், அண்டு வந்து ஒன்று ஃபேஸ் லிஃப்ட் ஆன மாடல். ஸோ இந்த மாடல் பார்த்தோன்னா 2018 வேகனாரில் VXI, அதுலேயும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக், இது ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. 2018 சிங்கிள் ஓனர் வண்டி. கிலோமீட்டர் பாருங்கள் வெறும் 57,000 கிலோமீட்டர் தான், 57,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. TN42 திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். நம்பருமே ஓரளவுக்கு ஃபேன்சி தான், 5995. கிலோமீட்டர் முக்கியமாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். 2018க்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி 7 வருஷம் ஆக போகுதுங்க. வெறும் 57,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்காங்க. ரொம்ப ஆவரேஜ் தான், லைட் யூஸ் வெஹிக்கிள், லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,90,000 கோட் பண்ணியிருக்காங்க. 4,90,000 கோட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் நீங்கள் தாராளமாக நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பேங்க் ஃபினான்ஸ் தாராளமாக கிடைக்கும். 2019, அதாவது இந்த மாடல் அப்போ தான் லான்ச் பண்ணாங்க. 2019 வேகனாரில் VXI AGS மாடல். ஸோ வேகனாரில் 2 வண்டி, 2மே ஆட்டோமேட்டிக் தான். சிங்கிள் ஓனர் வண்டி. முக்கியமாக இதனோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 2019க்கு
வெறும் 15,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. கிட்டத்தட்ட பிராண்ட் நியூ கண்டிஷன் தான். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இதுவும் TN38ங்க. VXA வேரியன்ட் மிட் வேரியன்ட் தான். ப்ரைஸ் வந்துட்டு 5,80,000 5,80,000 ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் தாராளமாக நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இந்த வண்டியில் வந்து மைக்ரோ ஹேஷ்பேக் செக்மெண்ட்டு ஹுண்டாயில் இயான் மாடல் 2015 2 ஓனர் வண்டிங்க. முக்கியமாக கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 58,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்காங்க. 58,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது 2015க்கு. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் TN38ங்க. 2015 2 ஓனர் எரா ப்ளஸ் வேரியண்ட்டுங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,80,000 2,80,000 ப்ரைஸும் வந்துட்டு தாராளமாக நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு முக்கியமாக இஎம்ஐ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும். அதே போல் உங்களுக்கு டவுன் பேமெண்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் வரும். டெஃபினட்டாக இது வந்துட்டு நீங்கள் என்ட்ரி லெவலாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஹுண்டாயில் வந்துட்டு i10 பார்க்குறோம். 2008ங்க 3 ஓனர் வண்டி இது. 3 ஓனராக இருந்தாலுமே ஸ்டில் இந்த வண்டிக்கான கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 58,000 கிலோமீட்டர் தான். 58,000 கிலோமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கோட் பண்ணியிருக்கிறதே 1,75,000 1,75,000 கோட் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இதிலிருந்து நீங்கள் ப்ரைஸை வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இந்த டியாகோ சோல்டு போட்டாங்க. இந்த டியாகோ பார்க்கலாம். 2018 2018 சிங்கிள் ஓனர் வண்டி. அதுலேயும் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா XZA வேரியண்ட்டுங்க. ஆட்டோமேட்டிக் அதுலேயும் சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் 14,000 கிலோமீட்டர் தான். 14,000 கிலோமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். 2018க்கு அதுலேயும் ஆட்டோமேட்டிக் வண்டி வெறும் 14,000 கிலோமீட்டர் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக ரேர் தான். இதுவும் வந்துட்டு பிராண்ட் நியூ கண்டிஷன் தான். கிட்டத்தட்ட ஐடியா இருக்கவங்க டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ப்ரைஸ் 4,70,000 கோட் பண்ணியிருக்காங்க. 4,70,000 கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டியாகோலேயே வந்துட்டு ஸ்பெஷல் எடிஷன், அதாவது லிமிட்டடாக வந்தக்கூடிய எடிஷன் இது. NRG அப்படின்ற வேரியண்ட்டு. NRGலே வந்துட்டு XZA 2023 சிங்கிள் ஓனர் வண்டி. இதுவுமே பியூட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 10,000 கூட முழுசாக ஓடலை. 9,000 கிலோமீட்டர்ஸ் தான் வண்டி ஓடி இருக்குங்க. சென்னை வண்டி தான். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்துட்டு யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் யூஸ்டு வெஹிக்கிள். 2023 சிங்கிள் ஓனர் வண்டி. ப்ரைஸ் வந்துட்டு கோட் பண்ணியிருக்கிறது 7,85,000 7,85,000 கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது டாட்டாலேயே வந்துட்டு ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள். 2022 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. 85,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இவ்வளோ பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 85,000 கிலோமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டாட்டா ஹெக்ஸாவில் வந்துட்டு வேரியண்ட் பார்த்தீங்கன்னா XTA, அதுலேயே வந்துட்டு ஆட்டோமேட்டிக். ஸோ சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் தான். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்துட்டு பாடி லைன்லேருந்து இன்டீரியர் எல்லாமே கிளாஸாக இருக்குது. ஐடியா இருக்குன்னா நேரில் வந்து மெக்கானிசம்லாம் பார்த்து செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் 14,50,000 14,50,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்குலாம் உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஹுண்டாயிலிருந்து i20 பார்க்குறோம். இதில் வந்துட்டு ஆஸ்ட்ரா வேரியண்ட்டுங்க. 2010 2 ஓனர் வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 67,000 கிலோமீட்டர் தான். 2010க்கு 67,000 கிலோமீட்டர்ன்றதெல்லாம் கண்டிப்பாக கம்மி தான். 67,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,50,000 கோட் பண்ணியிருக்காங்க. 2,50,000 கோட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஹோண்டாவிலேருந்து சிட்டிங்க செடான் மாடல். அதுலேயும் டாப் அண்ட் வேரியண்ட் இது. ZXல ஆட்டோமேட்டிக். அதுலேயும் நம்பருமே பார்த்தீங்கன்னா செம ஃபேன்சி 1000 வித் சன்ரூஃபோட வர மாடல். 2019 சிங்கிள் ஓனர் வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். 54,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 54,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க. ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறது 9,70,000 9,70,000 ஆட்டோமேட்டிக். உங்களுக்கு இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணுவீங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது பேங்க் ஃபினான்ஸ் மேக்ஸிமம் கிடைக்கும் ப்ரொஃபைல் பொறுத்துங்க. நெக்ஸ்ட் பார்க்குறது Volkswagenலேருந்து Ameo 1.5 லிட்டர் இன்ஜின். அதுலேயே ஹைலைன் வேரியண்ட்டு TDI டீசல் வண்டி. அதுலேயும் வந்து ஆட்டோமேட்டிக். 2017 சிங்கிள் ஓனர் வண்டி. 1,23,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,85,000 4,85,000 கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு TN33. அதுலேயும் ஃபேன்சி நம்பரும் கூட 6060 ஆட்டோமேட்டிக்கில் டாப் அண்ட் வேரியண்ட் ஹைலைன் மாடலுங்க. நெக்ஸ்ட் பார்க்குறது சிட்ரானில் இது C3 லைவ்ன்ற வேரியண்ட்டுங்க. 2023 சிங்கிள் ஓனர் வண்டி. அதுலேயும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு வெறும் 26,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க. 26,000 கிலோமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். பொள்ளாச்சி வண்டிங்க. ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறது 5,50,000 5,50,000 கோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டாட்டாவோட பிளாக் பஸ்டர் நெக்ஸான் பார்க்குறோம். அதுலேயே வந்துட்டு EV இது XZ+ லக்ஸுரி எடிஷன். இதனோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 40 கிலோவாட்ஸ். 2022 சிங்கிள் ஓனர் வண்டி. 73,000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. 22க்கு 73,000 கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12,40,000. Volkswagenலேருந்து டைகுன் 2023 சிங்கிள் ஓனர் வண்டி. அகைன் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர் ரொம்ப கம்மி. வெறும் 15,000 கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மூட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் 5441 15,000 கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 lakhs ரவுண்டாக 10 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வண்டியில் ஐடியா இருக்குது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். சிங்கிள் ஓனர் வண்டி முக்கியமாக யூசேஜ் கம்மி தான். 2023 வண்டிங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஹேஷ்பேக்லேயே நல்ல ஸ்பேஷியஸான வெஹிக்கிள். ஈவன் பர்சனலாக எனக்கும் இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். ஹேஷ்பேக்கில் சரியான ஸ்பேஸுங்க கேபினில். உங்களுக்கு வந்துட்டு 4 பேசஞ்சருமே நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போக முடியும். ரியர் பேசஞ்சரும் சரி, ஃப்ரண்ட்டில் இருக்கவங்களும் சரி நல்ல கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். ஹோண்டா ஜாஸ் இதில் வந்துட்டு வேரியண்ட்டு விஎக்ஸில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 2018 சிங்கிள் ஓனர் வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,19,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்காங்க. 1,19,000 கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5,65,000 கோட் பண்ணியிருக்காங்க. 5,65,000 கோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் வந்து பேங்க் லோன் கிடைக்கும். உங்களுக்கு ஹேஷ்பேக்கில் நல்ல ஸ்பேஷியஸான வெஹிக்கிள் ரீசன்ட் மாடல் கோயம்புத்தூர் நம்பரும் கிடச்சிருக்கு. டெஃபினட்டாக இந்த வண்டி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃபோர்ட் ஃபிகோ 2012 மாடல் 2 ஓனர் வண்டி. 1,20,000 யூஸ் பண்ணியிருக்காங்க. 1,20,000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 lakhs, ரவுண்டாக 2 lakhs கேட்டிருக்காங்க. திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஃபிகோவில் இது பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டுங்க. குவிட்டில் இது RXT வேரியண்ட் 2016 சிங்கிள் ஓனர் வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 50,000 கூட முழுசாக விடலை. வெறும் 49,000 கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் 37. 2016 சிங்கிள் ஓனர் RXT வேரியண்ட்டுங்க. இதுக்கு கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,80,000. 2,80,000 கோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நெக்ஸால் இருந்து XL6 பார்த்துட்டு இருக்கோம். ஜீட்டா வேரியண்ட்டுங்க. அதுலேயும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு. ஜீட்டாலேயே ஆட்டோமேட்டிக் 2021 சிங்கிள் ஓனர் வண்டி. முக்கியமாக கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 36,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்காங்க. 36,000 கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஜீட்டா வேரியண்ட்ன்றதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். உங்களுக்கு வண்டி சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் தான். 2021 சிங்கிள் ஓனர் வண்டி. 36,000 கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் அதுலேயும். ப்ரைஸ் கோட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 9,80,000 9,80,000 கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் இட்ஸ் நெகோஷியபிள். நெக்ஸ்ட்டு ரெனோல் இருந்து டஸ்டருங்க. RX S வேரியண்ட்டு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 2018 சிங்கிள் ஓனர் வண்டி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,13,000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1,13,000 கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது TN59 மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் தான். நல்ல ஒரு ப்ரௌன் கலர். இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் 6,80,000 6,80,000 கோட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். 2018 சிங்கிள் ஓனர் வண்டி இதில். நெக்ஸ்ட் இன்னொரு சிட்ரான் இருக்குங்க C3. அதுலேயே லைவ் வேரியண்ட் தான். 2022 சிங்கிள் ஓனர் வண்டி. ஜஸ்ட் 21,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. 21,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. 2022 சிங்கிள் ஓனர். லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,25,000 5,25,000 கோட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் டைப்பு, ஒரு காம்பேக்ட் SUV மாடல். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். முக்கியமாக யூசேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 21,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பலினோவில் 2017 சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டெல்டா வேரியண்ட்லேயே ஆட்டோமேட்டிக். பலினோ டெல்டாலே இது ஆட்டோமேட்டிக் வெர்ஷன். 2017 சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 83,000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 5 lakhs, ரவுண்டாக 5 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பலினோலேயே வந்துட்டு ஒரு காப்பர் கலர். இதுவும் வந்துட்டு உங்களுக்கு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். TN37 தான் நமக்கு. 2019 சிங்கிள் ஓனர் டெல்டா வேரியண்ட். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 44,000 கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 44,000 கிலோமீட்டர் தான் வண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்விஃப்ட் இருக்குங்க. கோயம்புத்தூர் வண்டி. இது வந்து இப்போ வர மாடலை விட டிஸ்கண்டினியூ பண்ண டிசைன் இது. நிறைய பேர் இந்த டிசைன் நீங்கள் லைக் பண்ணுறீங்க. ஸ்விஃப்ட்டில் VXI வேரியண்ட் மிட் வேரியண்ட் 2018 சிங்கிள் ஓனர் வண்டி. கிலோமீட்டர் 74,000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 74,000 யூஸ் ஆயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,50,000 5,50,000. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த ஸ்டாக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட லொக்கேஷன் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூர் இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து பார்த்துருங்க. உங்களுக்கு வண்டியில் ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா நேரில் வந்துருங்க. நேரில் வந்து ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் ட்ரைவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். ஃபினான்ஸும் வந்துட்டு உங்களுக்கு பேங்க் சப்போர்ட்டும் பண்ணி தராங்க.